சேலத்தை சேர்ந்த சிவசிதம்பரம் அவர்கள் மோகன வர்ணத்தை வீணையில இசைச்சிருக்காரு. ரொம்ப நல்லா வாசிச்சிருக்காரு. எந்த ஸ்வரங்களுக்கு எங்க கமகங்கள் எப்படி கொடுக்கணுமோ அப்படி நல்லாவே கொடுத்துருக்காரு. அவருக்கு என்னோட வாழ்த்துக்கள், சிறப்புகள். அவருக்கு பார்த்தீங்கன்னா என்னோட மதிப்பெண் 10க்கு 8 மார்க் நான் தர்றேன். அதைத் தொடர்ந்து சேலத்தை சேர்ந்த ஸ்வேதா அவர்கள் வீணை வாசிச்சிருக்காங்க. நல்லா இருக்கு. ஆனால் இன்னும் கொஞ்சம் நல்லா ப்ராக்டிஸ் தேவை, நல்லா பண்ணணும். இன்னும் ஜனங்க மத்தியில் பிரபல்யமான பாடல்களை வீணைக்கு தகுந்தாற்போல் தேர்வு செய்து வாசிங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும். உங்களுக்கான மதிப்பெண் 6, 10க்கு 6 மார்க் தரேன். சேலத்தை சேர்ந்த நிவேதா அவர்கள் வீணை வாசிச்சிருக்காங்க. அவங்களுக்கும் அதே தான். வீணையில் இன்னும் கொஞ்சம் நல்லா ப்ராக்டிஸ் வேணும். கமகங்கள் இல்லாமல் வீணை வாசித்தா நல்லாவே இருக்காது. இன்னும் கமகங்களில் சேர்த்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஸ்லோவாக வாசிங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் வாசிறதுக்கு உண்டான மதிப்பெண் 10க்கு 6 மார்க் தர்றேன். அடுத்தபடியாக சேலத்தை சேர்ந்த சுஜிதா அவர்கள் வீணை வாசிச்சிருக்காங்க. அவங்களும் அப்படித்தான். இன்னும் கொஞ்சம் நல்லா ப்ராக்டிஸ் வேணும். வீணை என்றாலே ஒரு கமகம் நிறைய கொடுத்தா மட்டும்தான் கேட்கறதுக்கு வீணை மாதிரி இருக்கும். இல்லை வீணையும் மற்ற இன்ஸ்ட்ருமெண்ட்டு கிட்டார் அந்த மாதிரி எல்லாம் ஒரே மாதிரி போயிடும். அதனால கமகங்கள் கொடுத்து வீணை வாசிக்கணும், ஸ்லோவாக வாசிக்கணும். கொஞ்சம் பிரபல்யமான பாடல்களை எடுத்து நீங்கள் வாசித்து எல்லாத்தையும் சந்தோஷப்படுத்தணும்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன். உங்களுக்கான மார்க் பார்த்தீங்கன்னா 10க்கு 6 மார்க் தரேன். அடுத்தபடியாக காயத்ரி அவர்கள் சேலத்திலிருந்து வீணை வாசிச்சிருக்காங்க. வீணையில் இன்னும் கொஞ்சம் நல்ல ப்ராக்டிஸ் வேணும். ஆனால் இருந்தாலும் நீங்கள் கொஞ்சம் திறமையாக தான் வாசிச்சிருக்கீங்க. அதை பார்க்கும்போது உங்களுக்கு உண்டான மதிப்பெண் 10க்கு 6 மார்க் நான் தர்றேன். வாழ்த்துக்கள்.